செல்லம் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் போல இருக்கு, சாப்பிடலாமா? ஐஸ்கிரீம் தானே வேணும், இரு உனக்கு வாங்கிட்டு வரேன். அப்போ உனக்கு வேணாவா? இல்லை எனக்கு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் அப்புறமா சாப்பிட்றேன். அப்படியா? இல்ல அப்போ எனக்கு வேணாம். நீ தானடி ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னேன். இல்ல வேணாம். ஹாய். ஆமா, நீ யாரு? ஓ, நான் தான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேட்டர். இதுக்காக எனக்கு பே பண்ணியிருக்காரு. எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும், ஆனால் நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். ஏன்னா நான் மட்டும் தனியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும். அதுவும் இல்லாமல் நான் மட்டும் தனியாக தின்னு நான் ஒன்றும் தீனி பண்டாரம் இல்லை. இதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓ அப்படியா? அப்போ நானும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல இதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வேணாம். ஏன்? இதுக்கப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம். அதான் நீ வேணாம் சொல்லிட்டல. நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு சொல்கிற, ஆனால் நான் வேணும் சொன்னதுக்காக தான் சாப்பிட்ற. எனக்காகலாம் நீ ஒன்றும் சாப்பிட வேணாம். உனக்கு வேணும்னா நீ சாப்பிடு. அப்போ நான் வேறு எதாவது பண்ணலாமா? சரி ஓகே. அப்போ பப்ஜி விளையாடுவோமா? எது? உனக்கு இப்போ கேம் விளையாடணுமா? அது சரி விளையாடலாம். உன் கூட பப்ஜி விளையாடுறதுக்கு பதிலாக நான் 10 மாடி உயரத்துலேருந்து குதிச்சிடலாம். நீ உன் இஷ்டமயத்துக்கு கத்துவ. அதெல்லாம் கேட்டுட்டு என்னால் விளையாட முடியாது. மூடிட்டு போ. எது? எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, ஒரு நிமிஷம் இரு. ஓகே பேசு. மூடிட்டு ஃபோனை வைடா. நான் இங்கே ஒருத்தி பேசிகிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே உனக்கு என்ன ஃபோன் கேட்குது? உனக்கு உங்கள் அத்தா கிட்ட பேசணும்னா தனியாக இருக்கும்போது பேசுகிறா. அப்புறம் என்ன மயத்துக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன். நீ ஓகே தானே? நான் ஓகே தான். நான் ஓகேவா இல்லை? நீ என்னை நல்லாவே கடுப்பேற்றி விட்டு, அதனால் நான் இப்போ வேகமாக என்னோட ரூமுக்குள்ளே போய் கதவை மூடிட்டு உன்னை ஏண்டா லவ் பண்ணோன்னு 1000 தடவை மாற்றி மாற்றி யோசித்து பார்த்துட்டு உன் கூட இருக்கலாமா இல்லை பிரேக்கப் பண்ணலாமான்னு யோசிக்கணும். நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். இவன் உண்மையை சொல்கிறானா? இந்த நாய் நல்லா தான் இருக்குது.